கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலினை மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்று திமுகவினர் பாராட்டுகின்றனர். மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியனா இதை மதுரையை கொண்டு போய் மார்வாடி கடையில் அடகு வச்சா மாதிரியும் இவர் தான் போய் வந்து ரசீதை காமிச்சு மீட்டுட்டு வந்த மாதிரி மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். அதாவது ஒரு அளவே இல்லையா? தேர்தலில் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்பொழுது பேசும்பொழுது மக்களுக்கு இன்னும் எரிச்சல் அதிகமாகி தேர்தலில் விளக்கமாறு தான் பேசுவோம். கச்சத்தீவை கொண்டு போய் விற்றதே வந்து இலங்கைக்கு விற்றதுக்கு வந்து கூட உடந்தையாக இருந்து விற்று கொடுத்து கூட இருந்து வந்து அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, என்னமோ தமிழ் சொல்லுவாங்க, கூட இருந்து இந்த மாதிரி கூட்டி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கச்சத்தீவை விடும்போது சுந்தரபாண்டியன் எங்கே போனார்? எங்கேயும் போல, சுந்தரபாண்டியனே தானே விற்றவரும் அவரே. முதல்வரின் மனைவியார் சமீபத்தில் ஒட்டகத்திற்கு பூஜை செய்திருக்கிறாரே, இதற்கு ஏதாவது விசேஷ காரணம் உண்டா? அவங்களே மனசுக்குள்ள தமிழ்நாடு பாலைவனமாக மாறிவிட்டது. இவங்க சொல்லுவாங்க பூங்கா அமைதி பூங்காவாக இருக்கிறது. பூங்காலாம் எல்லாம் பாலைவனமாக இருக்குது. இப்போ பாலைவனத்தில் வேணால் ஒட்டகம் தானே வரும். ஆமாம் இல்லையா? பாலைவனத்து மிருகம் வந்து ஒட்டகம், அதனால பூஜை பண்ணுறாங்களா? அப்போது கெட்ட நேரம் துரதிருஷ்டம் என்று வந்தால் நீ ஒட்டகத்து மேலே ஏறினாலும் நாய் கடிக்கும். இது அராபிய பழமொழி. இதுக்கும் இந்த ஒட்டக பூஜைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். தீபம் ஏற்றி திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்க முயற்சி செய்கிறார்கள் என்கிறாரே கனிமொழி. சரி, அப்படின்னா முன்னாள் நவாஸ்கனி போய் வந்து அங்கே வந்து பிரியாணி போட்டாரு. அப்போ என்ன பாகிஸ்தானை மாத்திரதா இருந்தா? அப்போ நாங்கள் வாய் பேச மாட்டோம். அப்போ நாங்கள் வாய் பேச இல்லை. அப்போ அது பாகிஸ்தானை மாத்துற மாதிரி இருந்தது. அப்போ நீங்கள் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. பன்றிகளுடன் ஒருபோதும் மல்லு கட்ட வேண்டாம், காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி பதிவு. யாரை பன்றி என்று சொல்கிறார் அவர்? புரியவில்லையே. இதை ஒரு கால் சேறு சகதி, பன்றி இருக்கக்கூடிய இடம் சேறு சகதி. தமிழ்நாட்டை இப்பொழுது சேறு சகதியாக வந்து வைத்திருக்கிறார்கள் திமுக. அப்படிங்கிறதுனால மறைமுகமா பன்றி கூட்டம் அப்படின்னு சொன்னது காங்கிரஸ்ல இருக்கிறவங்களையா இல்ல அவங்களையா? அதை தாண்டி அந்த பக்கத்திலையா அப்படி நமக்கு தெரியல. ஆனா அவர் சொன்னது பன்றிகளுடன் மல்லு கட்ட வேண்டாம். இல்ல மல்லு கட்ட வேண்டாம் எப்படி எடுத்துங்களேன்? அவங்ககிட்ட போய் மல்லு கட்டி 39 வேணும்னு சண்டை போட்டுக்கிட்டு அவன் 20 தான் கொடுப்பேன்னு சொல்லி மல்லு கட்ட வேண்டாம். அரசனின் தவறான தீர்ப்பை எதிர்த்து போராடிய கண்ணகி மண் இது என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். அப்ப நீங்க இப்ப நீங்க கண்ணகி மண்ணா பெரியார் மண்ணா ஏதாவது ஒண்ணு முடிவுக்கு வாங்க. பெரியார் மண்ணா இருந்தா இது கண்ணகி மண்ணா இருக்க முடியாது. ஏன்னா கண்ணகி மண்ணுனா இது கற்புடைய மண், இது கற்பு போன்ற நல்ல கோட்பாடுகள் உடைய மண். பெரியார் மண்ணுனா இதற்கு எதிரான மண். 2 வருடங்களுக்கு முன்பு காஞ்சி மாவட்டத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட இருளர்கள் வீடுகள் கடந்த மழையில் இடிந்தும் வாழ்வதற்கு அபாயமானதாகவும் ஆகிவிட்டதாமே. இருளர்களுடைய வீட்டில் கூடவா ஊழல் பண்ணணும்? உங்களுடைய உங்க எச்சத்தனத்தை காமிக்கணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரன் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வாங்க நேர கேள்விக்குள்ள போயிடுவோம். முதல் கேள்வி மாதிரி இருக்கு. நீங்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வில்லங்கத்தோட சார் ஆரம்பிக்கிறீங்க. எதா இருந்தாலும் முதல் கேள்வி சார், தாராபுரத்திலிருந்து ராஜேஸ்வரி பிரியா கேட்கிறாங்க. பன்றிகளுடன் ஒருபோதும் மல்லு கட்ட வேண்டாம், காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி பதிவு. யாரை பன்றி என்று சொல்கிறார் அவர்? புரியவில்லையே. அவர்கிட்ட கேட்க வேண்டியதை போய் நம்ம கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? பன்றிகளுடன் மல்லு கட்ட வேண்டாம், மல்லு கட்ட வேண்டாம். அதோட நான் படித்த அம்மா அவர் பேசியிருக்காரு. அவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி தான் வந்து விஜயை ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துட்டு போனார். 10 நாள் முன்னால் நம்ம பேசணும். ஆமாம். மறுபடியும் இப்போ வந்து பார்த்துருக்காரு. எப்போ பார்த்துருக்காரு? இந்த குழு செல்வ பிறந்தகை தலைமையிலான குழு வந்து மரியாதை நிமித்தம் முதல்வரை சந்திச்சுட்டு அப்புறம் பின்னால் வந்து குழு அவங்க திமுக அமைப்பாங்க, நாங்கள் வந்து பேச்சு தொடருவோம்னு இந்த பக்கம் பேசும்போது அந்த பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறாரு. அவர் வந்து ராகுல் காந்தியுடைய ஆலோசகர்களில் ஒருவர். அப்படி ஒன்றும் அவர் வந்து ராகுல் காந்திக்கு தெரியாமையோ அனுமதி இல்லாமையோ போய் வந்து விஜய் கிட்ட அப்படிலாம் வந்து பேசியிருக்க முடியாதுங்கிறது தெரிஞ்ச விஷயம். அவருக்கு என்ன, ஏன்னா அவரை வந்து கட்சியிலிருந்து நீக்கணும்னு இந்த திமுக ஆதரவு, உங்களுக்கு சத்தியமூர்த்தி பவனை பொறுத்த வரைக்கும் அது வந்து அதான் நம்ம பேசியிருக்கோம், 15 பேர் சேர்ந்தாங்கன்னா 16 குரூப் இருக்கணும். அந்த மாதிரி திமுக ஆதரவு குரூப் ஒன்று இருக்குது. திமுகவை எதிர்த்து தாவேகாவோட போகணும்னு சொல்கிற இன்னொரு குரூப் ஒன்று இருக்குது.
இவர் அந்த ராஜேஷ்குமார்லாம் அந்த குரூப்பை அவரை தூக்கி இந்த குழுவில் வேற போட்டு அப்படி ஒரு சிக்கல் பண்ணி விட்ருக்காங்க. இப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அங்கே போய் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேசுனதுனால அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கணும். அவரை ஏதோ அவர் ராகுல் அனுமதி இல்லாமல் பேசிட்டா மாதிரி இவங்களாம் நினச்சிக்கிட்டு இங்கே தமிழ்நாடு லெவலில் சத்தியமூர்த்தி பவனில் இருக்கிறவங்க அவ்வளோதான், ராகுலோட தொடர்பு நேரடி கிடையாது, ராகுலோ பிரியங்காவோடையோ அப்போ பேசியிருக்காங்க. அப்போ பேசும்போது பன்றிகளுடன் மல்லு கட்ட வேண்டாம் பதிவு போட்டிருக்காராமே, பதிவு போட்டிருக்காராம். அப்படி பதிவு போட்டு இப்போ பன்றிகள்னு அதில் என்னன்னா காங்கிரஸில் வந்து திமுக ஆதரவு இருக்கிறவங்களெல்லாம் பன்றின்னு சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க கோவப்பட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் தாண்டி வேற ஒரு அர்த்தம் இருக்குமான்னு இருக்கு. என்ன சார் அர்த்தமா இருக்கு? வெள்ளை பண்ணியா கருவு பண்ணியானா? இல்லை, பன்றிகளுடன் மல்லு கட்ட வேண்டாம் அப்படின்னா இப்போ நான் வந்து யாரையும் நம்ம பன்றின்னு சொல்லலை. இதில் வந்து யாராவது ஏதாவது அர்த்தம் பண்ணிக்கிட்டா அது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி தான் சாருமே தவிர நம்ம கருத்து இல்லை. ஆமாம், இந்த பக்கம் போய் இவங்க வந்து 39 சீட்டு கேட்குறாங்க. 125 எழுதி கொடுத்து அதில் 39 கொடுங்கன்னு கேட்டதாக தகவல்கள் வருகின்றன. எங்கள் காங்கிரஸில் இந்த திமுகவில் போய் பேசுகிற போது ஆமாம் அவங்க ஏதோ 20-22க்கு மேலே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, ஆமாம் நீங்கள் போன தடவை வந்து 18 தான் ஜெயிச்சிங்க, இப்போ பீகாரில் வேறு தோற்றுருக்கீங்க, உங்களுக்கு அது கொடுக்குறதே அதிகம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. அந்த பக்கம் விஜய்கிட்ட போய் பேசும்போது 75 கேட்குறாங்க. அவர் 60 வரைக்கும் தரத்துக்கு தயாராக இருக்கிறதாக தகவல்கள் வருகின்றன. மறுபடியும் வந்து திருச்சி வேலுச்சாமி அண்ணன் வந்து காரில் ஒன்றா பயணம் திருவாரூர் கல்யாணத்துக்கு போனது மட்டும் இல்லாமல் தனியாக போய் இப்போ பார்த்துருக்காரு 2ஆவது தடவை 3 நாளுக்குள்ளே. இதை தவிர திருநாவுக்கரசர் செங்கோட்டையனை பார்த்தது, அதுக்கப்புறம் அவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி, பழைய ஒரு ஐஏஎஸ் உமாசங்கர்லாம் வந்து அவங்கள அதாவது காங்கிரஸ் சார்பில் விஜய் தரப்பினரோடும் தொடர்பில் இருக்கிறார்கள். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, பண்டிகளுடன் மல்லு கட்ட வேண்டாம், ஏன் அங்கே போய் 39 கேட்டால் அவனுக்கு 20 கூட தரமாட்டேன்னு சொல்கிறான், அங்கே போய் மல்லு கட்ட நான் யாரையும் பண்ணுறேன்னு சொல்லலை ஐயா. அதோட இன்னொன்று சொல்லியிருக்காரு, அப்படி மல்லு கட்டினால் கடைசியில் 2 பக்கமும் சேரு நம்ம பக்கம்தான் அசிங்கப்பட்டு நிற்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை வேறு அந்த ட்வீட்டில் போட்டிருக்காரு. இவருடைய கேட்டதுடைய தொடர்ச்சி. இப்போ 2 பக்கமும் அப்படின்னா ஒரு கால் காங்கிரஸில் உள்ள அந்த இன்னொரு பகுதியை நினச்சி சொல்லியிருக்கலாம். திமுகவை பார்த்து ஒரு கால் நம்ம அது சேரு சகதி அங்கே போக வேண்டாம், அவர்களுடன் போய் மல்லு கட்டி 39க்கே கெஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை வேண்டாம், 75 கேட்டு 60 தரேன்னா சந்தோஷமாக இங்கே வரதை விட்டுட்டு அங்கே போய் அந்த சேரு சகதியில் அவர் சேரு சகதின்னு சொல்கிறது வந்து பன்றின்னு சொல்கிறத வந்து நம்ம வந்து அப்படி எடுத்துக்கோ, அரசியலில் ஓமைகள் தானே. அப்போ வந்து அவன் அங்கே சேரு சகதின்னு சொல்கிறது அவங்க பேரில் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, சட்டம் அமைதி பாலியல் வன்முறை இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், ஊழல் மோசடிகள் முறைகேடுகள், மந்திரி வரிசை எல்லார் பேர்லையும் இடி KNR பேரில் மறுபடியும் வந்து போட்டாங்க. இப்போ வந்து அழுத்தம் கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா அப்படின்னா இல்லைன்னா வந்து காவல்துறையும் இதற்கு அதாவது அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இதை ஒரு கால் சேரு சகதி பன்றி இருக்கக்கூடிய இடம் சேரு சகதி, தமிழ்நாட்டை இப்பொழுது சேரு சகதியாக வந்து வைத்திருக்கிறார்கள் திமுக அப்படிங்கிறதுனால பன்றி கூட்டம் அப்படின்னு சொன்னது காங்கிரஸ்ல இருக்கிறவங்களையா இல்ல அவங்களையா, அதை தாண்டி அந்த பக்கத்திலையா அப்படி நமக்கு தெரியல. ஆனா அவர் சொன்னது பன்றிகளுடன் மல்லு கட்ட வேண்டாம். இல்லை மல்லு கட்ட வேண்டாம் எப்படி எடுத்துங்களேன், அவங்ககிட்ட போய் மல்லு கட்டி 39 வேணும்னு சண்டை போட்டுக்கிட்டு அவன் 20 தான் கொடுப்பேன்னு சொல்லி மல்லு கட்ட வேண்டாம் அப்படித்தான் எடுத்துக்க தோணுது. இல்லையா, நம்ம வந்து ரொம்ப நியாயமாக பார்க்கணும். இல்லை எதை அவர் என்ன மனசில் வச்சான்னு நமக்கு தெரியல. இங்கே சேரு சகதியாக இருக்கா சாக்கடையாக இருக்கான்னா இருக்கு, தமிழ்நாடு சாக்கடையாக தான் இருக்கிறது. அப்போ சாக்கடையில் பன்றிகள் உழல்கின்றன அப்படின்னு சொல்வது வந்து ஒரு பன்றின்னு சொன்னதுனால யாரையும் நம்ம வந்து ஏதோ தரக்குறைவாக பேசிட்டோம்ல. பன்றிங்கிறது ஒரு மிருகம்தான். உண்மையே சொல்ல போனால் சிங்கம் சொன்னா மட்டும் பெருமையா இருக்கு, சிங்கம்னு சொன்னா மட்டும் பெருமையா இருக்குல்ல, சிங்கம்னு சொன்னா பெருமையா இருக்கு, மற்றதெல்லாம் சொன்னா பெருமையா இருக்கு. இல்லப்பா நம்ம என்ன சொல்றோம், தசாவதாரத்திலேயே வராக அவதாரம்னு ஒன்று இருக்கு, பன்றி கூட ஒரு அவதாரமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால வந்து நம்ம யாரையும் குறைவா பேசல. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது காங்கிரஸை தானான்னு நம்ம அதை தாண்டி நமக்கு சந்தேகம் நீள்கிறது. அடுத்த கேள்வி, அதுக்கு விளக்கம் அவர் தான் கொடுக்கணும். ஆமாம், ரைட்டு சார்.
அடுத்ததாக நெல்லையிலிருந்து ஸ்டீபன் ராஜ் கேட்கிறார், அரசனின் தவறான தீர்ப்பை எதிர்த்து போராடிய கண்ணகி மண் இது என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்த்து ஆ, அரசர், அங்கே பாண்டிய அரசர், ஆமா. அவருக்கு எதிராக போராடிய கண்ணகியினோட மண். அந்த கண்ணகி எந்த புஸ்தகத்தில் வரும், எந்த இதில் இலக்கியத்தில் வரும் தெரியுமா உங்களுக்கு? சிலைக்கிலார் எழுதி அவர் சொல்ற மாதிரி இல்லை, அவர் இல்லை, ஆ, இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்தை நம்ம ஈரோட்டுக்காரர் என்ன சொன்னார்? ம், வேசி நூல்னு சொன்னார். ஆமா. வேசி நூல்னு சொல்லப்பட்ட இது கண்ணகி வாழ்ந்த மண் அப்படின்னு சொல்றீங்க. ம், இன்னொரு சமயம் பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்க. ம், கண்ணகி கதாநாயகியாக கொண்ட அந்த நூலை, இலக்கிய நூலை ம், வேசி நூல் என்று விமர்சரித்த, கொச்சையாக அசிங்கமாக தமிழையும் அந்த இலக்கியத்தையும் யார் விமர்சித்தாரோ அவரை தமிழ் பெரியவர், தமிழ் பெரியாருங்கிறீங்க, ம், அவருடைய மண்ணுங்கிறீங்க. ம். இந்த பக்கம் அவருடைய மண்ணு, இந்த பக்கம் கண்ணகி மண்ணா? அவர் இது கேவலமா திட்டுனா இந்த புத்தகத்தை கூடிய அந்த இப்ப கண்ணகியோட கண்ணகி சேர்த்து தானே திட்டிருக்காரு. ஆமா, அந்த நூலை அது திட்டம் மட்டும் இல்ல. சாரும். கற்புன்னு அது என்னங்க, பொம்பளைங்களுக்கு கர்ப்பப்பை அறுத்தேறிங்க, அப்புறம் ஆம்பளை வந்து 3 பேரை வப்பாட்டி வச்சுக்கிட்டா பொம்பளை வந்து 4 பேரை வச்சுக்கலாம். அப்போ அந்த கண்ணகி கற்பு அப்படிங்கிற அந்த கொள்கை கோட்பாடு தமிழர்களின் பண்பாட்டுக்கு எதிரான ஒரு கொள்கை, வெளிப்படையாக கொச்சைப்படுத்தி தமிழ் இனத்தையே அவமானப்படுத்தினவர். அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் கண்ணகி மண்ணா பெரியார் மண்ணா, ஏதாவது ஒன்று முடிவுக்கு வாங்க. ம், பெரியார் மண்ணாக இருந்தால் இது கண்ணகி மண்ணாக இருக்க முடியாது. ம், ஏன்னா கண்ணகி மண்ணுனா இது கற்புடைய மண், இது கற்பு போன்ற நல்ல கோட்பாடுகள் உடைய மண். ம், பெரியார் மண்ணுனா இதற்கு எதிரான மண். இப்போ கண்ணகி நூலை வேசி நூல் என்று சொன்னவர் மண்ணா, இவராக அதை சொல்கிறது வேணும்னா உங்களுக்கு வந்து இது வந்து பெரியார் மண்ணு. சார் அவரே பாவம் சேக்கிலார் எழுதியது கம்பராமாயணம் சொல்லிக்கிட்டு தெரியுறவர், அவர் ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டாரு போல கண்ணகி மண்ணுன்னு. ஐயா முதல்வர் இல்லைங்க, நம்ம கண்ணகி அவர் என்ன தெரிஞ்சு சொன்னார் நமக்கு தெரியாம சொல்லியிருப்பாரோ நான் கேட்கிறேன். சிலப்பதிகாரம் படிச்சுட்டு சொன்னாரா, இல்லை யாராவது வந்து அவர்கிட்ட போய் கண்ணகி வந்து வேற ஏதாவது ஒரு சினிமாவில் வந்து கண்ணகின்ற ஒரு பேரில் ஒரு கதாபாத்திரம் கூட வந்துருக்கலாம், அதுதான் நமக்கு தெரியல. இல்லை பீச் ரோட்டில் வரும்போது சிலையை பார்த்துட்டு எதுவும் சொல்லிட்டாரா? இல்லைங்க, அப்படி இல்லை. ஏன்னா இப்போது முதல்வர் நிறைய சினிமா பார்க்குறாரு. இந்த ப்ளூ சட்டை மாறன், பைல்வான்றாங்கன்னா அதனெல்லாம் விட அதிகமாக வந்து இது வந்து விமர்சனம், சினிமா விமர்சனங்கள் இப்போ யார் அதிகமாக எழுதிட்டு இருக்காங்கன்னா நம்மளுடைய அருமைக்கு அன்புக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கும் போய் பார்த்துட்டு ப்ரிவியூ பார்த்துட்டு கிட்டத்தட்ட ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்ருக்காரு. ப்ளூ சட்டை மாறன், பைல்வான்றாங்கன்னா அதெல்லாம் நடுங்கி போயிருக்காங்க, நம்ம தொழில் பாதிக்கப்படுமே. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கால் கண்ணகின்னு ஏதாவது ஒரு கதாபாத்திரம் பார்த்தாரா? நான் கூட ஏதோ ஒரு படத்தில் வந்து நடுவில் 80களில் வந்த படத்தில் கண்ணகின்னு ஒரு கதாபாத்திரம் வந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது பார்த்தாரா தெரியல. அது எந்த கண்ணகி, சிலப்பதிகாரத்தில் கண்ணகின்னு வருதுன்றது தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா தெரியல. ஆனால் ஒன்று, நீங்கள் தயவு பண்ணி ஒன்ஸ் இது வந்து கண்ணகி மண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் பெரியார் மண்ணுன்னு வாயை திறந்து பேசாதீங்க. கண்ணகிக்கும் இளங்கோவடிகளுக்கும் அது சார்ந்த தமிழ் இலக்கியத்துக்கும் தமிழ் இனத்திற்கும் அவமானம். அடுத்ததாக திருவல்லிக்கணியிலிருந்து ராஜவடிகள் கேட்கிறார், பெங்களூர் பரப்பன அக்ரகார சிறையிலேயே சாராயம் காய்ச்சி விற்பனை செய்திருக்கிறார்களே, ஐடியா நல்லா இருக்கே. வேலை முடிஞ்சது வந்து போட்டு விட்டாங்களா? அங்கே பெங்களூரில் வந்து சாராயம் காய்ச்சறது வந்து அந்த எதுனா அழுகின ஆப்பிள், அழுகின பழம், அப்புறம் அந்த பேக்கரியிலேருந்து ஏதோ ஐட்டம், அங்கேயே வந்து அந்த பேக்கரி இருக்குல்ல உள்ள அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்காக, அதுக்கு உணவுக்காக அதெல்லாம் வச்சு அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு மினி ஆலை ஒன்று பண்ணி அங்கே வந்து சாராயத்தை பாட்டில் போட்டு அங்கே யாருக்கு வேணுமோ அதை வந்து சந்தோஷமாக கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசு வந்து ரொம்ப, அதாவது சமூக நீதி அரசு அங்கே உள்ள காங்கிரஸ் அரசு தெரியுது, அப்படி தெரியுது. ஏன் அதை சொல்கிறேன்னா, சிறையில் இருந்தால் பார்த்தீங்கன்னா இது நிறைய சிறைகள்லாம் எல்லா மாநிலத்துலேயும் அப்படி தான் ஆகிப்போச்சு, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. சிறையில் இருந்தால் வந்து அவனுக்கு மெத்தை வேணுன்னா மெத்தை கிடைக்கும், மெத்தைக்கு கூட துணை வேணுனாலும் துணையும் ஏற்பாடு பண்ணுவாங்க, தண்ணி வேணால் தண்ணி கிடைக்கும், எல்லா விதமான டிவி பார்க்கலாம், செல்லு இப்படி எல்லாமே இருக்குது. பணம் கொடுத்தால் எல்லாமே வரும். அப்போது இது வரைக்கும் எப்படி வந்துச்சு, போதைப் பொருளோ இல்லை சாராய பாட்டிலோ வெளியிலேருந்து கடத்திக்கிட்டு வந்து தான் உள்ளே வந்து அவன் விலை கொடுத்து வாங்க வேண்டியது. ஆமாம், உள்ளேயே அது ஆலையை வச்சுட்டா, தயார் பண்ணிட்டா, செலவு மிச்சமா, ஈஸியாக கிடைக்குமா? இந்த கடத்துறது பிரச்சனை வர காவல்துறையினருக்கு வேலை மிச்சமா?
கர்நாடகா வந்து அப்போது என்னதான் நீங்கள் வந்து திராவிடம் நீங்கள் சொல்லிட்டா கூட அந்த திராவிடத்தில் கூட கர்நாடகா முன்னிலையில் நிற்குது. யாரோ ஒருத்தர் வந்து நான் தமிழ் நிலை, நான் கன்னடன் ஒருத்தர் சொன்னார். யாருன்னு நானும் பேர் சொல்ல மாட்டேன், அடித்து கேட்டால் கூட நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தர் சொன்னார் நான் கன்னடன். சரிங்களா? யார் சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். தாடி வச்ச ஒருத்தர் வந்து சொன்னார் நான் கன்னடன் அப்படின்னு சொல்லி தமிழை வந்து மோசமாக பேசினார். அப்போது இப்போ தெரியுதுங்களா, இந்த இந்த சிறையில் சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சாங்களா, இதை பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அடடடா இதை போய் நம்ம கள்ளக்குறிச்சியில் கொண்டு போய் வந்து நம்ம 2 எம்எல்ஏ வச்சு காய்ச்ச சொன்னோமே, மலை மேலே வச்சு இவ்வளவு சௌகரியமாக இங்கே புழல்லையே காய்ச்சிட்டு போகலாம், இல்லை நம்ம வேலூர்லேயே காய்ச்சிட்டு போகலாம், பாளையங்கோட்டையிலேயே காய்ச்சிட்டு போகலாம். இதுக்கு ஏன் கள்ளக்குறிச்சியில் மலையெல்லாம் தேடணும்? ஐடியா கொடுத்தாங்களா? எப்போவுமே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து வக்கரமான ஐடியா கொடுத்ததெல்லாம் யார்? ஒருத்தர் நான் கன்னடன்னு சொன்னவர். இப்போவும் இந்த மாதிரி ஒரு வக்கரமான ஒரு மோசமான ஒரு ஐடியா எங்கேருந்து வருது? அவர் ஊரில், கன்னட நாட்டிலேருந்து. ஆக திராவிடம் கன்னடத்திலிருந்து தான் தமிழ்நாட்டிற்குள் புகுந்தது என்பது உறுதியாகிறது. அடுத்த கேள்வி அது உறுதி ஆயிடுச்சு இதை வச்சு. ஆமாம். அடுத்ததாக கரூர்ல இருந்து வெண்ணிலா சபரிவாசன் கேட்கிறாங்க, 2 வருடங்களுக்கு முன்பு காஞ்சி மாவட்டத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட இருளர்கள் வீடுகள் கடந்த மழையில் இடிந்தும் வாழ்வதற்கு அபாயமானதாகவும் ஆகிவிட்டதாமே. கிட்டத்தட்ட 443 வீடுகள் 2 வருஷத்துக்கு முன்னால் 20 கோடி ரூபா செலவில் ஒவ்வொருத்தருக்கும் 300 ஸ்கொயர் ஃபீட்டு. 300 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது ஒரு வீடு ஒரு பெருசே இல்லை, ஒரு சின்ன வீடு. பரவாயில்ல, இதை இருப்பதற்கு அவங்களுக்கு வந்து ஏதோ அந்த காட்டில் வந்து இந்த மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு அதில் வந்து இந்த ஓலை குடிசை மாதிரி போட்டு அதை வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த வீடு சமீபத்தில் பெஞ்ச மழையில் மேலேருந்து கூரை போத்துக்கிட்டு விழுது. தரையிலிருந்து அப்படியே சிமெண்ட் தரையிலிருந்து தண்ணீர் வந்து ஈரங்காத்து உள்ளே வருது மேலே. ஆமாம், அப்படின்னா சரியாக போடப்படவில்லை. ஆமாம், பூமியிலேருந்து மேலே அப்படியே லீக் ஆகி வருது. அவன் இருளருங்கிறவன் நம்ம சமுதாயத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலி பிடிக்கிறவங்க, பாம்பு பிடிக்கிறவங்க, இந்த மலைக்காட்டில் வசிக்கக்கூடியவர்கள் பழங்குடியின மக்கள், அதாவது 99% வந்து அல்லது 99.99% வந்து வறுமையிலும் சமுதாயத்தில் எல்லா வகையிலும் பிற்படுத்தப்பட்டும் இருப்பவர்கள். அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுல போய் எதில் தான் காசு பொறுக்கிறது அப்படின்னா, ஒரு ஒரு நம்ம பாக்கெட்லேருந்து தவறி விழுந்த நாணயம் சாக்கடையில் விழுந்துருச்சுன்னா கூட கோமணத்தை கட்டிட்டு இறங்கி எடுக்கக்கூடியது தான் வந்து அதற்கு பேர் வந்து என்னன்னு எனக்கு தெரியல. யாரையாவது கேட்டால் ஒரு கால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, ஏதாவது திராவிடம்னு சொல்லுவாங்களான்னு நமக்கு தெரியல, நம்ம சொல்ல விரும்பலை. என்ன சொல்கிறோன்னா, அப்படிப்பட்ட அந்த இருளர்களுடைய வீட்டில் கூடவா ஊழல் பண்ணணும்? உங்களுடைய உங்கள் எச்சத்தனத்தை காமிக்கணும். பழங்குடி மக்கள்லேயே இன்னும் ரொம்ப பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கியவர்கள், அவங்க இதில் போய் கையை வைக்கணும்னா அது எவ்வளவு, அதாவது வக்கரமான மோசமான ஒரு செயல். இப்போ இதை வந்து கம்பேர் பண்ணும்போது சமீபத்தில் வந்து மத்திய அரசு வந்து திருக்குறளை வந்து ஏற்கனவே வந்து 34 வெளிநாட்டு மொழிகள், அயல் மொழிகள் உட்பட 24 இந்திய மொழிகள் சேர்த்து 31 மொழிகளில் ஏற்கனவே மொழிபெயர்ப்பதற்கு பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் வந்து மோடி அரசு வந்த பிறகு இப்போ வந்து மறுபடியும் வந்து ஒரு முன்னால் வந்து 25 + 9, இப்போ வந்து மறுபடியும் 24 + 7, இந்த 24 இந்திய மொழிகள், இன்னொரு 7 வந்து வேறு மொழிகள் இப்போ புதுசாக. அப்போ என்னாச்சு, 34 ஒரு 31 65 மொழியில் இருக்குது. அதுக்கு முன்னால் அரபி மொழியிலலாம் வந்து அங்கே போய் குவைட்லேயே எங்கேயோ போய் அதை ரிலீஸ் பண்ணிட்டு வந்தார், துபாயிலேயே எங்கேயோ போய் இவர் பிரதமர் மோடி. திருக்குறள் மொழிபெயர்ப்பு இப்போ வந்து மொழிபெயர்க்கும் போது இந்த 24 இந்திய மொழிகள்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதில் வந்து தோடர், இருளர், காட்டுநாயக்கர், கோத்தர், குறும்பர், பணியர் உட்பட 7 இது வந்து பழங்குடி. அதுவும் எங்கே, தமிழ்நாட்டு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மொழிகள். அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக மொழி இருக்குது. அது அந்த ஒரு குறிப்பிட்டதில் இந்த 7 மொழிகளில் அங்கே உள்ள நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்களை வைத்து
பண்ணியிருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் 7 பழங்குடியினத்தில் வந்து அவர்களுடைய மொழி, அவர்களுக்கு என்ன மொழின்னே நமக்கு தமிழ்நாட்டில் உங்களையும் என்னையும் போன்ற பாமர மக்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அந்த பகுதியில் இருந்தால் கூட ஓரளவுக்கு தெரியலாம். அந்த மொழிகளெல்லாம் திருக்குறளை வந்து மொழிபெயர்த்து உண்மையிலேயே வந்து தமிழ் மொழியை செம்மொழியாக பாதுகாத்து வருவது யாருன்னு கேட்டிங்கன்னா மோடி அரசு. நீங்கள் வேணால் என்னை சங்கின்னு சொல்லிட்டு போங்க, நான் வந்து அதை பெருமையாக எடுத்துக்கிறேன். தமிழை பெருமைப்படுத்தியது யார்? பெருமைப்படுத்தி வருவது யார்? இவர் தான். இப்போ கூட நேற்று பேசும்போது மகாகவி பாரதியாருடைய தாயின் மணிக்கொடி பாரியை வந்து அவர் வந்து பாடி காமிக்கிறார். எழுதி வச்சு தான் பாடுறாரு, மேடைக்காக தான் பாடுறாருன்னு நீங்கள் சொன்னால் கூட உங்களால் துண்டு சீத்து பாட்டே படிக்க முடியலையே. அவருடைய மொழியை, தாய்மொழி இல்லாத ஏதோ ஒரு மொழி, அவருக்கு தெரியாத மொழியில் வந்து அதை கோட் பண்ணி பார்க்குறாரு. வஉசியை கோட் பண்ணி பேசியிருக்காரு நேற்று. ஆமாம். அப்போ அந்த பழங்குடியினருடைய அந்த ஒரு இதில் வந்து கூட அந்த நலன் கூட, அதுவும் சரி, தமிழ் மொழிக்காகவும் சரி, மத்திய அரசு, பாஜக அரசு, ஒன்றிய அரசு, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அவங்க செய்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த இருளர்களை வந்து பெருமைப்படுத்துவ அவர் மோடி அரசு பெருமைப்படுத்திக்கிறது. நீங்கள் வந்து அவனுக்கு கட்டி கொடுத்த 300 ஸ்கொயர் ஃபீட் வீடு வந்து இடிஞ்சு விழுந்து அந்த காசை, அந்த எச்ச காசை எடுத்து இப்படி நீங்களும் கேவலப்பட்டு தமிழ்நாட்டையும் கேவலப்படுத்தி இருக்கிறீர்கள். அவ்வளோதான் சொல்லுவோம். இருக்கிறவன்ட்ட திருடலாம், இல்லாதவன்ட்டையும் திருடுறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆமாம், இருக்கிறதுலையே பாவம் கஷ்டத்தில் இருக்கிறவன் அவங்ககிட்ட போய் திருடுங்க. அவருக்கு ஒன்றும் தொழிலே கிடையாது. எலி பிடிக்கிறது, பாம்பு பிடிக்கிறது, இந்த மாதிரி காட்டில் உள்ள அந்த மாதிரி சில வேலைகள் அப்படி தான். வேலை வாய்ப்பே வந்து கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த இனத்திலிருந்து பிடுங்குகிறீர்களே, இல்லாதவனிடம் பிடுங்குவது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கொடுமையான குரூரமான செயல் அப்படிங்கிறது தான். அடுத்தாக ஸ்ரீரங்கத்தில் இருந்து மைத்திலி ராகவன் கேட்கிறாங்க, சென்னை மதுரை தேஜஸ் ரயில் கந்தன் எக்ஸ்பிரஸ் என்று ரயில்வே துறையால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதே. பலே பலே, நல்ல டைமிங். அதான் திருக்குறளை பற்றி பேசினா அடுத்த உடனே இல்லை, திருப்பரங்குன்றம் இல்லையா, அந்த டயத்தில் வருதே. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் கூட எல்லாம் வந்து அவங்க கனிமொழி அம்மா சொன்னாங்க, அது வந்து வெறும் எல்லைக்கல், அதை பெருசு பண்ணுறாங்கன்னு. ஆனால் வேற ஒரு நிகழ்வில் பேசியிருந்தேன், எடுத்து போட்டேன். இப்போ வந்துச்சு, நான் பேசினேன். 1981 தமிழ்நாடு தொல்லியல் கழகத்தில் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தில் இந்த தீபத்தூண் அதை பற்றி ரொம்ப தெளிவாக வந்து தமிழ்நாடு அரசு எழுதியிருக்கு. 1981 இருந்து தமிழ்நாடு அரசு. ஆனால் அவங்களுக்கு நிலவக்கல், அளவக்கல் இது. ஆமாம், சர்வே கல். ஆமாம், சர்வேனா ஒரு எல்லை வந்து அது என்ன கிராம எல்லையா, நகர எல்லையா, மாவட்ட எல்லையா, மாநில எல்லையா, ஒன்றும் இல்லை. அதில் வந்து 3 லிட்டருக்கு என்ன குழிவு இருக்குது, என்ன ஊத்துற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அனுமன் சிலை ஒன்று பதிக்கப்பட்டிருக்கு, அது இடது பக்கம் முகத்தை திரும்பிட்டுருக்கு, கையை ஓங்கியிருக்குன்னு. இது வந்து சொல்கிறது யார்? 1981 தமிழக அரசு. அப்போ எந்த அரசு இருந்ததோ, 1981னா எம்ஜிஆர் இருக்கும்போது இருக்கணும். அப்போ இருந்த அரசு நம்ம அரசு எம்ஜிஆர் அரசுன்னு பார்க்கக்கூடாது. தமிழ்நாடு தொல்லியல் கழகம் எழுதிய புத்தகத்தில் 129ஆம் பக்கமோ என்னமோ அதில் வந்து தெளிவாக இருக்குது. எது? அந்த புத்தகத்தின் பெயரே திருப்பரங்குன்றம். அதில் இருக்குது, தீபத்தூண் இருக்குது. அந்த தீபத்தூணில் அந்த ஆஞ்சநேயருடைய அந்த இது பதிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு 3 லிட்டருக்கு ஆழமாக ஒரு குழி எண்ணெய்க்காக வந்து இருக்குது. தீபத்தூணே இல்லை, அது எல்லைக்கல்னு வாய் கூசாமல் போய் சொல்கிறீங்களே. அப்போ கரெக்டு. எப்படி வந்து இருளர்களுடைய மொழியில் கூட வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்து அவர்களை பெருமைப்படுத்துகிறார்களோ, அதே மாதிரி தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய தேஜஸ்ன்னா, தேஜஸ் என்றால் முகத்தில் ஒரு ஒளி. ஆமாம், ஒளி, அதுதான். அந்த பெயரை மாற்றி அது தேஜஸ்ங்கிறத வடமொழின்னு வச்சுக்க. வடமொழின்னு பார்த்தா வடமொழி பேரை மாற்றணுன்னா முதல்ல நம்ம முதல்வர்லேருந்து எல்லாரும் பேரை மாற்றி ஆகணுமே. ஸ்டாலின், உதயநிதி, ஸ்டாலின், எல்லாம் கருணாநிதியிலேருந்து எல்லாரும் பேரும், தயாநிதி, உதயநிதி, எல்லா மொழி அதெல்லாத்தையும் வந்து நீ பார்க்கணும். அது கம்ப்ளீட்டாக வந்து மாற்றி ஆகணும். இன்பநிதி வரைக்கும் மாற்றி ஆகணும். ஆமாம். இப்போ வந்து இன்பநிதிக்கு வேறு புதுசாக வந்து வலைதளத்தில் பட்டம் கொடுத்துருக்காங்க, நக்கீரர் அப்படின்னு. நக்கீரரா? ஆமாம். இவர் எங்கே போய் பேசுனாரு? நான் பேச மாட்டேன், நீங்கள் வந்து வலைதளத்தில் தேடி கண்டுபிடிச்சிங்க. அது வேற ஒரு சமயம் வரும்போது பேசுவோம். சரி சரி. அது வந்து அது அந்த அளவுக்கு எல்லாருமே பேரை மாற்றணும். குடும்பத்தில் ஸ்கூல் பேர் மாற்றணும், சேனல் பேர் மாற்றணும், நம்ம சினிமா கம்பெனி பேர் மாற்றணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வடமொழியில் நாடு பூரா தேஜஸ்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை,
தேஜஸ், வந்தே பாரத் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொதுவாக இந்தியா முழுக்க வைக்கப்பட்ட பெயர். இதை வந்து சென்னை டு மதுரை போகிற அந்த காலையில் 6 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு நம்ம போயிடுது. மத்தியானம் அங்கேருந்து 3:15 கிளம்பி நைட்டு 9 மணிக்கு வந்து தேஜஸ். அந்த தேஜஸுக்கு பெயர் கந்தன் எக்ஸ்பிரஸ்னு போட்டு திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஸ்டாப்பும் போட்டாங்க. எப்படி இது? எப்படி மதுரைக்கு முன்னால் வந்துடும் திருப்பரங்குன்றம் உங்களுக்கு. ஸோ திருப்பரங்குன்றத்தில் ஆக அது என்னன்னா நமக்கு என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளும்போது நாம் வந்து தமிழுக்கான நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதுவரை நாம் பொறுத்திருக்க வேண்டும். இப்போ தமிழர்கள் ஆளலையா? நான் அப்படிதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்ததாக கடம்பூர்லேருந்து கலைராஜ் கேட்கிறார், நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பட்டா வழங்கும் அரசு ஆணையை அண்ணாமலை கடுமையாக கண்டித்திருக்கிறாரு. ஆமாங்க, நீர்நிலைக்கெல்லாம் பட்டா வழங்கிடுவீங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே நீர்நிலைக்கெல்லாம் வந்து பட்டா வழங்கி அங்கே வந்து, ஏன்னா பட்டா வழங்குறது எதுக்காக? உடனடியாக ரியல் எஸ்டேட்டு. இந்த பட்டாவை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் பிளான் அப்ரூவல் கொடுத்துருவாங்க சிஎம்டிஏல. அப்படி தானே வந்து அந்த பெரும்பாகத்தில் வந்து அந்த சதுப்பு நிலத்தில் வந்து கட்டுறது ஒரு பெரிய பிரிகேட் குரூப் கொடுத்து ஒரு ஏதோ 200 கோடி லஞ்சம் வர பரிமாறப்பட்டதுன்னு சொன்னாங்க. 2500 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு. அப்புறம் ஒரு தனியார் ஃபிலிம் சிட்டிக்கு வந்து 120 கோடி ரூபாயில் பெருசாக மேம்பாலமே கட்டியிருக்காங்க. யாருமே தமிழ்நாடு அரசில் எந்த துறையுமே அப்ரூவல் கொடுக்கல. ஆனால் தனியாருக்கு ஃபிலிம் சிட்டி கட்டுறதுக்கு இதெல்லாம் இருக்கும்பொழுது கரெக்டு தானே? திராவிட மாடல் கரெக்டாக தானே இருக்குது. அண்ணாமலை கோவப்படுறாரு, ரைட்டு. பட் திராவிட மாடலை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க. நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் பட்டா கொடுத்தா அடுத்தது சிஎம்டி அப்ரூவல் கொடுத்துருவோம், ஃப்ளாட்டு கட்டிடுவாங்க. அப்புறம் வெள்ளம் வந்துடும். வெள்ளம் வந்தால் வெள்ளத்துக்கு நிவாரணம் கேட்போம். மத்திய அரசு எங்களை தமிழர்களை வஞ்சிக்கிறது. நம்ம பாலிட்டிக்ஸ் எப்படி பண்ணுறது? அப்போ அவங்க வந்து அந்த திட்டமிடல் என்பது திமுகவை தவிர வேறு எந்த கட்சியாலும் அதுக்கு வந்து அதிமுக கிட்டே வர முடியாது. திட்டமிடல், நீங்கள் திட்டமிடல்னால் ஏதோ தமிழ்நாடு மக்களுடைய நல்வாழ்வுக்காகலாம் இல்லை. ஊழல் எப்படி செய்வது? முன்னால் கூட நம்ம பேசணும், 20 வருடத்துக்கு முன்னாலே வந்து திட்டமிடுவது வந்து அப்படின்னு சொல்லி முதல்வர் பேசினார். ஆமாம். அந்த 20 வருடத்துக்கு அப்புறம் என்னன்றதை வந்து அவங்க வந்து எதில் வந்து திட்டமிடுறாங்கன்னா, ஒன்றும் குடும்ப வாரிசு அரசியலில் 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தில் யார்? அதுக்கு அடுத்து அவர். இன்னொன்று, 20 வருடத்துக்கு அப்புறமும் நம்ம வந்து ஆட்சி புரியும் போது ஊழலுக்கான வழி இப்போவே நம்ம ஆரம்பிக்கணும். அன்னைக்கு பார்த்துக்கலான்ற ஒரு அந்த பின்னால் தள்ளி போகிற சிந்தனையே திமுகவில் கிடையாது. உடனே பண்ணிடுறது. இப்போவும் ஊழல் பண்ணுவோம், இதுக்கு அடுத்தடுத்து பின்னால் பண்ணணும். இப்போ நீர்நிலைக்கு வந்து நீங்கள் பட்டா கொடுத்தா தானே, பட்டாவுக்கு அடுத்தது பின்னால் அடுத்தது சிஎம்டி அப்ரூவல். அதுக்கப்புறம் அங்கே ஃப்ளாட்டு கட்டுவான். ஃப்ளாட்டு கட்டி அவன் போடனா அது இடிஞ்சு விழும். அதுக்கப்புறம் அங்கே வெள்ளம் வரும். அதனால் வந்து நீர்நிலையில் நீங்கள் பட்டா கொடுத்து வீடு கட்டிட்டதுனால ஊருக்குள்ளே வெள்ளம் வரும். மக்கள் குடியிருக்கிற பட்சத்தில் வெள்ளம் வரும்போது நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் 4,000 கோடியை செலவு பண்ணி நாங்கள் வந்து 96% வேலைகள் முடிந்து விட்டதுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 4,000 கோடி முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் 96% முடிஞ்சதுக்கப்புறமும் மழை வரும்போது நாங்கள் வந்து ஒரு அமைச்சர் என்ன சொல்லுவார், 103 படகுகள் தயார் நிலையில் இருக்கிறது. ஏப்பா, மழை நீர் வடிகால் அமைப்பு சரி பண்ணிட்டீங்கன்னா படகுலாம் வேலையே இல்லையே. இப்போ பாருங்கள் எவ்வளோ அட்வான்ஸாக திங்க் பண்ணுறாங்க பாருங்க. நம்மளாம் வந்து நீர்நிலை பட்டா அப்படின்னு பேசும்போது அவங்க படகு கப்பல் வரைக்கும் போயிட்டாங்க பாருங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டமிடுதல் வந்து திமுக வந்து அதில் திட்டமிட்டு முன்னேறும் கழகம். அது அவர்கள் வரைக்கும் திட்டமிட்டு முன்னேற்றங்கள். திமுக திட்டமிட்டு முன்னேறும் கழகம். அவங்களுக்கு மட்டும், அவங்களுக்கு வரைக்கும் முன்னேறணும்னா மக்களுக்கு இல்லை, அதுதான். ஓகே சார். அடுத்ததாக ஆலங்காயத்திலிருந்து அருணகிரி கேட்கிறார், ஆட்சியில் பங்கு தராவிட்டால் 5 ராஜ்யசபா சீட்டுகளாவது கொடுக்க திமுகவிடம் காங்கிரஸ் நிபந்தனை விதிக்கிறதாமே. அதான் சொல்ல, அதாவது கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். இப்போ வந்து இப்போ புரியுது. இந்த முதல்ல ஒரு கேள்வி யாரோ ஒருத்தர் கேட்டார், இது பன்றி கூட்டம், பன்றிகளோட மல்லு கட்ட வேண்டாம். ஆமாம், இப்போ புரியுது. இவங்க எப்படியும் வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்க வந்து வேண்டுமென்றே நிபந்தனைகளை கடுமையாக வைக்கிறார்கள் காங்கிரஸ். எல்லாம் பெருசா. ஆமாம், 5 ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும். 5 ராஜ்யசபா கொடுத்துட்டு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க? திமுகவில் டிஆர் பாலுலாம் எங்கே உட்காந்து வைக்கிறது? ஆமாம், ஐமு பாஞ்சு வச்சாலுமே எல்லா மேலேயும் டிஆர் பாலு, திருச்சி சிவாலாம் வச்சுருக்கிறது. நீங்கள் ஏதோ அவங்களாம் வயசில் வந்து மூத்தவங்களாம் இருக்காங்க, மேடையில் வந்து பெருமையாக பேசுகிறாங்க. நான் தான் 100 கோயில் அடிச்சிருக்கேன்னு சொல்லி இப்போ டிஆர் பாலு பேசுனார், கொள்கையை பரப்புறாரு அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை.
இங்கே இருந்தால் தொல்லை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு அரசியல் வச்சுருந்தோம்னா இப்போ திருச்சி சிவானா அங்கே கேஎன்ஆருக்கு பிடிக்காது, இப்போ டிஆர் பாலுன்னா அவருக்கு பல பேரை பிடிக்காது. செந்தில் பாலாஜி பிரச்சனை வந்ததுக்கே ஒரு காரணம் வந்து டிஆர் பாலு தான் வந்து அதுக்கு பின்னால் காரணம்னு சொல்லிலாம் டெல்லியிலலாம் பேசிக்கிட்டாங்க, நமக்கு உண்மையாக தெரியாது. இப்போ அப்போது இந்த மாதிரி ஆட்டில் வந்து தமிழ்நாட்டு அரசியலிருந்து இப்போ வந்து கனிமொழியும் பாருங்கள், நாங்கள் என்ன பண்ணிட்டோம், தூத்துக்குடி அப்படி திருநெல்வேலி அதை தாண்டி வெளியே வராமல் பார்த்துக்கிட்டோம். அது தாண்டினா நேராக டெல்லி தான். டெல்லி தூத்துக்குடியிலேருந்து அப்படியே வந்து இண்டிகோவில் போனாலும் இப்போ இண்டிகோ பிரச்சனை ரைட்டு, ஏதோ வெளியோ பிடிச்சி போய்க்க வேண்டியது. தூத்துக்குடி டு டைரக்ட் டெல்லி, அவளை இடையிலலாம் இறங்கக்கூடாது. ஆமாம். ஸோ அப்படி வச்சுட்டோம். ஸோ இப்போ கனிமொழி, டிஆர் பாலு, திருச்சி சிவா, இவங்களெல்லாம் ஆராசா இங்கே இருந்தா ஏன் வந்து ஒரு பட்டியலினத்தவரை பொதுச் செயலாளராகவோ முக்கிய நிர்வாகியாக திமுகவில் தலைவராகவோ இல்லை பொதுச் செயலாளராகவோ போடவில்லை. மற்றவர்களாம் பட்டியலினத்தை பற்றி பேசுகிறீங்களே அப்படி கேட்குறாங்களா? இந்த மாதிரி நமக்கு வம்பு வழக்கு வரக்கூடிய எரிச்சல் தரக்கூடிய ஆட்களை எல்லாரையும் கொண்டு போய் அங்கே வச்சிருங்க. இந்த பார்லிமெண்ட்டில் என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்கோம், சும்மா வேலை வட்டி இல்லாமல் ஏதாச்சும் அவங்க மட்டும் பேசிட்டு இருப்பாங்க பொழுதுபோக்கா. அந்த மாதிரி கொண்டு போய் வச்சுட்டாங்களா இல்லையா? அப்போ அதில் நாங்கள் அப்புறம் நீங்கள் 5 ராஜ்யசபா காங்கிரஸ் கொடுத்துட்டா இவங்களெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது? யார் இங்கே வச்சுக்கிட்டு மேய்க்கிறது? 5 தானே சார் அவங்ககிட்ட இருக்கு போல, அவங்ககிட்டே 5 தான் இருக்கும் போல. அதான் சொல்கிறேன், எனக்கு பண்ணால் அவ்வளோதான் இருக்குது. அதான் இருக்கும். அதை கொண்டு போய் கொடுத்துட்டா அப்புறம் நாங்கள் வந்து இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது யோசனை பண்ணி பாருங்க. அதனால் போகாத ஊருக்கு காங்கிரஸ் வழி தேடுகிறது. அது அநேகமாக அப்படின்னா அந்த பக்கம் தாவேகா பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது போல இருக்குது. அவ்வளோதான். அடுத்ததாக தஞ்சையிலிருந்து நாகநாதன் கேட்கிறார், சமூக நீதி மாநாட்டில் துணை முதல்வர் உதயநிதி ராஜ் கவுண்டர் என்ற உள்ளூர் பிரமுகர் பெயரை 19 முறை உச்சரித்திருக்கிறாரே, இதுதான் சாதி ஒழிப்பா? பெரியார் மன்னா? பெரியார் மன்னா, பெரியாரை போய் மண்ணுன்னு நம்ம எப்படி சொல்கிறோம்? பெரியாருடைய மண்ணா அப்படி சொல்கிறாரு. இல்லை, நான் என் காதில் நீங்கள் பெரியார் ஐஃபோன் போட்டு மண்ணா நம்ம வந்து யாரையும் ஒரு வயதிலும் ஒரு சமூக நிலையிலும் மூத்தவர், அதுவும் மறைந்தவர், அவரை போய் நம்ம மண்ணு கல்லுன்னெலாம் பேசக்கூடாது. இது பெரியார் மண்ணா, பெரியார் மண்ணா சேர்ந்த மாதிரி நடுவில் பாஸ் விட்டுறக்கூடாது. இல்லை பெரியார் மண்ணா அப்படி நடுவில் கேப் விடாதீங்க, ஏன்னா தப்பாக காதல் விழும். அதனால் வந்து நீங்கள் வந்து இல்லை இது வந்து ராஜ்கவுண்டர்னு 25 நிமிஷம் பேசியிருக்காரு, அதில் 19 முறை சொல்லியிருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்தில் ஒரு முறை ராஜ்கவுண்டர். இவங்க தான் சாதியை ஒழிக்கிறாங்க. இதில் பெரிய உங்களுக்கு வந்து இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவை ஒன்று சொல்கிறேன். ஒரு மாநாடு பேசினார் இல்லையா, இது வந்து புதிய திராவிட கழகம்னு ஒருத்தர், அந்த ராஜ்கவுண்டருங்கிறவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் ஏற்கனவே திமுகவில் இருந்தவர், அப்புறம் கொஞ்ச நாள் வந்து விலகி இருந்தார், அந்த அரசியல்லாம் இல்லாமல். இப்போ புதிய திராவிட கழகம்னா அது பழசுன்ற மாதிரிலாம் தோணுது. அப்போ ஏற்கனவே வீரமணி அண்ணனை வந்து கை விட்டிங்களா? அவர் எப்போல்லாம் உங்களுக்கு அறிக்கை வேணுமோ கரெக்டாக நீங்கள் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டியதை அனுப்பிச்சிங்கன்னா, நான் சொல்கிறது வந்து குறிப்புகளை சொல்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அவருக்கு அனுப்ப வேண்டியதை வந்து ஒரு இதில் ஒரு பாக்ஸில் போட்டு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவர் கரெக்டாக அறிக்கை கொடுத்துட்ருக்காரு. இதை 91 வயசில் கூட ஆசிரியர் வந்து எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறார் நமக்கு. இப்போ புதிய திராவிட கழகம்னு ஒருத்தர் வைக்கிறாருன்னு நீங்கள் போய் திறந்து வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் கூட சேர்ந்து இருக்கிறவங்களுக்கே அவங்களே போட்டு தள்ளுற மாதிரி அர்த்தம் ஆகுது. அதை தாண்டி அவர் ஏற்கனவே முன்னாள் திமுக உறுப்பினராக இருந்தார், திமுகவில் ஏதோ இருந்தவர், அதை போய் நீங்கள் திறந்து வைக்கிறீங்க. ரைட்டு. இதெல்லாம் விட பெரிய ஜோக் என்னன்னா, அது ஒரு மாநாடா. அந்த மாநாட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? வெல்லட்டும் சமூக நீதி. வெல்லட்டும் சமூக நீதி மாநாடு. வெல்லட்டும் சமூக நீதி அப்படின்னு மாநாடு ஆரம்பித்தது ராஜ்கவுண்டர். 25 நிமிஷத்தில் 19 முறை ராஜ்கவுண்டர் அவருடைய பெயர். ஆமாம். இப்போ சாதி தமிழ்நாட்டில் ஒழிக்க முடியுமா? அப்போ நீங்கள் திராவிடம் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் சாதியை ஒழிக்க முடியாது என்பதை துணை முதல்வர் மிக அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அவ்வளோதான். 19 முறை. ஆமாம், 19 முறை வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்ததாக வேலம்பாளையத்திலிருந்து காளிமுத்து கேட்கிறார், முதல்வர் ஸ்டாலினுக்கு கடைநிலை அரசு ஊழியருக்காக பதவி வைக்க கூட தகுதி இல்லை என்கிறாரே நயினார் நாகேந்திரன். என்ன சார் இப்படி சொல்லிட்டாரு? அண்ணா அவ்வளோ கோபமாக இருக்காரு. கடைநிலை ஊழியர் தமிழ்நாட்டையே கட்டி வச்சிருக்காரு, கடைநிலை ஊழியர் கூட தகுதி இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ, கடைநிலை ஊழியர்லாம் ஸ்ட்ரைக்கில் போயிட போகிறாங்களேன்னு எனக்கு கவலையாக இருக்குது. இல்லைங்க, அவங்கள தேவையில்லாமல் வம்பு கிழித்ததுக்காக ஸ்ட்ரைக்கில் போயிடுவாங்கன்னு சொன்னோம். நீங்கள் வேறு ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. கடைநிலை ஊழியர் வந்து அப்படின்னு சொன்னாரா,
அதுக்கப்புறம் வந்து ஆனால் வந்து நயினா நாகேந்திரனுக்கு ஏதோ கோவம் அப்புறம் வந்து கொஞ்சம் அடக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் இது மாதிரி இருக்கார். அது என்ன படம்? அந்நியன். அம்பியா இருப்பாரு, அம்பியாவும் இருப்பார், திடீர்னு அந்நியனா மாறுவார். அம்பியா இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அது தெரியுமா உங்களுக்கு? இல்லையே சார். முதல்வர் ஸ்டாலின் நல்லவர் தான், ஆனால் அவருடைய ஆட்சி தான் சரியில்லை. இது அம்பியா இருக்கும்போது. ஆமாம், மாப்பிள்ளை நல்லவர் ஆனால் சட்டம் தான் சரியில்லை, இந்த மாதிரி அர்த்தம் வருது. இல்லை, அவர் இப்போ சொன்னதோட அர்த்தம், அம்பியாக சொன்ன அர்த்தம் வந்து அதாவது முதல்வர் ஸ்டாலின் நல்லவர் தான், அவரை சுற்றியுள்ளவர்கள் யாரும் சரியில்லை, அதனால் ஆட்சி சரியில்லை. இப்படி தான் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்க முடியுது. அவர் நல்லவர் தான் சொன்னோம், அப்போ நல்ல ஆட்சியில் கொடுக்கணும். இல்லை, ஒரு கால் அவர் முதல்வர் ஸ்டாலின் நல்லவர் தான், அவரை ஆட்சி செய்யவே விடவில்லை, அதிகாரிகளோ இல்லை சுற்றி உள்ள அவருடைய குடும்பத்தினரோ இல்லை மற்ற யாரோ வந்து அதிகாரிகளோ வந்து ஆட்சி செய்கிறார்கள், அவரை டம்மியாக உட்கார வைத்து விட்டார்கள், அவரை பொம்மையாக வைத்திருக்கு. ஐயோ, இதெல்லாம் நான் சொல்லலைங்க, இப்படியெல்லாம் அர்த்தம் வரா மாதிரி பேசுகிறாரு யார்? இந்த நயினார் நாகேந்திரன். எப்போ? அம்பியா இருக்கும்போது. அண்ணின்னா வரும்போது என்ன சொல்லிட்டாரு? கடைநிலை ஊழியர் அளவுக்கு கூட அவருக்கு தரம் இல்லை, அந்த ஒரு இது கூட அவருக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. நம்ம அம்பியும் பார்த்து கொண்டிருக்கிறோம், அண்ணியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு நயினார் நாகேந்திரனுக்கு இப்போ இதெல்லாம் இந்த அம்பியாகவும் அண்ணியாகவும் மாறி மாறி இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் புதிதாக தெரிகிறது. நம்ம ரொம்ப வருஷமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் இப்போ தான் மாநில தலைவராக இருக்கார், கொஞ்ச நாள் முன்னாடி இப்போ தான் பார்க்குறாரு. அதனால் இப்போ தான் அதை கொஞ்சம் உத்து பார்க்குறாரு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே. ஓகே சார். அடுத்ததாக மதுரையிலிருந்து வடிவேல்ராஜ் கேட்கிறார், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலினை மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்று திமுகவினர் பாராட்டுகின்றனரே. மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியனா? ஏங்க மதுரை என்ன மறுவாடி கடையிலே அடகு வச்சாங்க? இவர் போய் மீட்டு வர்றதுக்கு இந்த மீட்டார்ல இப்போ ஏதோ வந்து மதுரையை கொண்டு போய் மார்வாடி கடையில் அடகு வச்சா மாதிரியும் இவர் தான் போய் வந்து ரசீதை காமிச்சு மீட்டுட்டு வந்த மாதிரி மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியனா? அதாவது ஒரு அளவே இல்லையா? அதுதான் வந்து கடைசியாக வந்து எம்ஜிஆர் நடித்த படம்னு நினைக்கிறேன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். இப்படி பேச போகிறாங்கன்னு தெரிஞ்சுதான் எம்ஜிஆர் வந்து அதோட படத்தில் நடிக்கிறது வந்து நிப்பாட்டிக்கிட்டார். அவர் தீர்க்கதரிசி எம்ஜிஆர். இப்படியெல்லாம் வந்து நம்ம நடித்த படத்துக்கே வந்து ஒரு அவமானம் அவதூறு வரப்போகுதுன்னு நினச்சி தான் அந்த படத்தை கடைசி படமாக அதோட நிறுத்தினார். அதாவது அதுக்குள்ளே அரசியலுக்கு வந்ததுனால நடிக்க மாட்டேன்ட்டார். கவனிங்க, அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு படம் கூட வெளியில் வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜனநாயகமாக முடிவு பண்ணார். ஆமாம், புரியுதுங்களா? சரி, அவர் எம்ஜிஆர் தான், அது வேறு விஷயம். ஆனால் இவங்க வந்து மதுரை மீட்டிங்களா? கச்சத்தீவை கொண்டு போய் விற்றதே வந்து இலங்கைக்கு விற்றதுக்கு வந்து கூட உடந்தையாக இருந்து விற்று கொடுத்து கூட இருந்து வந்து அதுக்கு வந்து என்ன சொல்லுது, என்னமோ தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, கூட இருந்து இந்த மாதிரி கூட்டி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டி கொடுத்தார்கள், அதாவது 1 2 3 என்று அப்படி கூட்டி கொடுத்தார். அதாவது இல்லை, ஒரு கால கச்சத்தீவு குப்பையாக இருந்ததுன்னு சொல்லி கூட்டி கொடுத்தாரு, அப்படி வச்சுருக்காங்க. அப்போ கூட்டி கொடுத்தார்கள். அது வந்து அது அப்போ வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த கேவல் சிங் வரும்பொழுது நாங்கள் கொடுக்க போகிறோன்றது சொன்ன உடனே, நீங்கள் கொடுங்க, ஆனால் 1 மாதம் கழித்து கொடுங்க, அதுக்குள்ளே நாங்கள் 2 போராட்டம் பண்ணிக்கிறோம், ஆனால் பெருசாலாம் போராட மாட்டோம், ஒரு பேருக்கு போராட்டம், நாங்கள் உள்ளூரில் அரசியல் பண்ணோம், 1 மாதம் கழித்து அறிவிப்பு விடுங்கன்னு சொன்னது. அவர் என்ன பண்ணார், அதை வந்து பதிவு பண்ணி பிரதமருக்கு அனுப்பிச்சி விட்டார். அவர் நான் வந்தேன் பேசினேன் கொண்டேன்றதுக்கு ஒரு ப்ரூஃபாக அனுப்பிச்சி விட்டார். இதெல்லாம் வெளியே வந்துச்சு இப்போ. ஆக நாங்கள் சும்மா ஒரு போராட்டம் பண்ணிக்கிறோம், ஆனால் பெருசாக பண்ண மாட்டோம், நீங்கள் கொடுங்க. அப்போ நான் சொன்னேன், கூட்டி கொடுத்தார்கள் அப்படிங்கிறது கரெக்டாக புரிஞ்சுதுங்களா? இவங்க ஆக கச்சத்தீவை வந்து வித்தது இவங்க. இந்த மாதிரி வந்து எத்தனையோ வந்து நம்ம என்ன சொல்றது, மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். இப்போ இங்கே சுந்தரபாண்டியன் எங்கே போயிட்டாரு? கச்சத்தீவை விடும்போது சுந்தரபாண்டியன் எங்கே போனார்? எங்கேயும் போல, சுந்தரபாண்டியனே தானே விற்றவரும் அவரே, மீட்பேன் என்று இதே தானுங்க. நீட்டு வந்து இவங்களே கைத்து போடுவாங்க, இவங்களே நீட் தேர்வு விலக்கு கேட்பாங்க, மீத்தேன் இவங்களே கைத்து போடுவாங்க, மீத்தேன் கூடாதுன்னு போடுவாங்க. இப்படி எல்லாமே நமக்கு வழக்கம் தானே. அது நம்மளே கொண்டு போய் அடகு வைப்போம், அப்புறம் நாங்களே மீட்டு தருவோம்னு சொல்லுவோம். இது நம்முடைய திராவிட மாடலில் வருது. இதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா,
தேர்தலில் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்பொழுது பேசும்பொழுது மக்களுக்கு இன்னும் எரிச்சல் அதிகமாகி தேர்தலில் விளக்கமாறு தான் பேசும். எதுக்கு சார் அப்படி? இல்லைங்க, மக்கள் தங்களுடைய எண்ணங்களை விளக்குமாறு பேசுவார்கள். விளக்குமாறு? ஐயோ நீங்கள் விளக்கமாறுனா தொடர்பு காட்டு, ஐயோ நான் அப்படிலாம் பேசலைங்க. நான் சொல்கிறது தேர்தலில் விளக்கமாறு விளக்கமாறு தொடர்பு காட்டுன்றது வந்து ஒரு கட்சியோட சின்னங்க, கெஜ்ரிவாலுடைய கட்சியோட சின்னம். நம்ம அப்படி சொல்லலை. தேர்தலில் விளக்கமாறு பேசணும்னா ஏதோ மக்கள் கையில் விளக்கமாறு எடுப்பாங்க அப்படி நம்ம சொன்னதாக எடுத்துக்க வேண்டாம். விளக்கமாக விளக்குமாறு விளக்கம் கொடுத்து பேசுவார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஓகே சார். அடுத்ததாக பன்ருட்டியிலிருந்து மகராஜன் கேட்கிறார், பிரதமர் ரஷ்ய அதிபர் புட்டின் சந்திப்பால் இந்தியாவிற்கு எந்த நன்மையும் இல்லை, 4 பெரிய தொழிலதிபர்களே பயன்பெறுவார்கள் என்கிறாரே சபாநாயகர் அப்பாவு. இந்த வந்துட்டார்ல அந்த 4 தொழிலதிபர் சொன்னால் அது 4 தொழிலதிபர் ஏதோ கணக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ரகசியம். ஆமாம், யார் யாருன்னு வேறு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் கண்டிப்பாக வந்து நம்ம வழக்கமான அம்பானி உண்டு, அதானி உண்டு. இந்தியாவில் பொதுவாக எது சொன்னாலும் அம்பானி அதானி, அம்பானி அதானி, அம்பானி அதானி. சாதாரணமாக நீங்கள் வந்து என்னடா மனசுக்குள்ளே பெரிய அம்பானியா அதானியா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பழமொழி மாதிரி ஆகிப்போச்சு. விழிஞம் துறைமுகத்தில் அதானி வந்து கான்ட்ராக்டில் சப்கான்ட்ராக்டு ஒரு கம்பெனி எடுத்திருக்கு. அந்த கம்பெனி பேர் இப்போ சொல்கிறேன், வழக்கு போடணுன்னா என் பேரில் போடுறதுக்கு ரெடி பண்ணிங்க, நான் டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். சேஃப் ஸ்டோன் அப்படின்னு ஒரு கம்பெனி, சரிங்களா? அந்த கம்பெனி வந்து விழிஞம் துறைமுகத்தில் அதானிக்கு சப்கான்ட்ராக்டர். ஓகே. இந்த பார்ஜின் அந்த பார்ஜின்றது ஒரு பாயில் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, பெரிய மிதக்கும் பாய், அதுக்கு பேர் பார்ஜின்னு பேர். இதெல்லாம் வந்து அந்த பார்ஜ் எல்லாம் இது பண்ண அது அந்த மாதிரி. அப்புறம் அங்கே வந்து செயற்கை துறைமுகம், கடலில் வந்து கற்களை கொண்டு கொட்டி பாறாங்கல் எல்லாம் கொட்டி அங்கே செயற்கை துறைமுகம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதானி கான்ட்ராக்டு சப்கான்ட்ராக்டு ஒரு கம்பெனி பேர் விடுங்க, அது முக்கியம் இல்லை. அந்த கம்பெனியில் அப்பாவோட பையன் அலெக்ஸ் வந்து ஒரு இயக்குனர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் முன்னால் வரைக்கும் இயக்குனர். இப்போ இருக்காரா இல்லையா தெரியாது, ஏன்னா நானே 2 தடவை இதை பற்றி பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கால் நைஸாக விலகி இருக்கலாம். ஆனால் எப்போ வரைக்கும் இருந்தாருன்ற வரைக்கும் எனக்கு தெரியும். அப்போ இந்த 4 பேருக்கு தான் அவர் சொல்கிறது வந்து சந்தோஷமாக சொல்கிறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த 4 பேருக்கு பயன், அதில் அதானியும் ஒன்று. அதானிக்கு வந்ததுன்னா நமக்கு எப்படி நம்ம சப்கான்ட்ராக்ட் வரும். இவங்க தான் இந்த பக்கம் அதானியை பற்றி பேசுவாங்க. அதானிக்காக தான் வந்து மோடி வந்து 24 மணி நேரம் உழைக்கிறார்னு திமுக தான் பேசிச்சு. ஆனால் அந்த அதானி கிட்ட சப்கான்ட்ராக்ட் யார் வாங்குறது? திமுகவின் முக்கிய புள்ளியும் சபாநாயகருமான அவருடைய குடும்பம். ஆமாம். இப்படி இப்போ வந்து இந்தியா ரஷ்யா புதின் பேசினார், அவங்க 4 பேருக்கு வந்ததுன்னா வெளியில் எப்படி பேசிட்டு உள்ள அதானிக்கு வந்திருக்கும்ல, ஏதாவது அதில் ஏதாவது நமக்கு சப்கான்ட்ராக்ட் கிடைக்குமா பாருப்பா அப்படின்னுட்டு சொல்வாரான்னு தெரியல. ஆக எல்லாமே வந்து வெளி வேஷம்தான். இது எல்லாமே இவங்க எல்லாம் வந்து வெளியே அம்பி உள்ளே அந்நியன் தான், நம்ம முன்னால் சொன்ன மாதிரி தான். ஓகே சார். அடுத்ததாக அமெரிக்காவிலிருந்து ராம் கல்பாத்தி கேட்குறாங்க, முதல்வரின் மனைவியார் சமீபத்தில் ஒட்டகத்திற்கு பூஜை செய்திருக்கிறாரே, இதற்கு ஏதாவது விசேஷ காரணம் உண்டா? சொல்லுங்கள் சார், நம்ம பண்ணிட்டு வருவோம் போயிட்டு. ஒட்டகத்துக்கு பூஜை இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்லை. மாட்டுக்கு பார்த்துருக்கான், அவள கோ பூஜை உண்டு, கஜ பூஜை யானைக்கு உண்டு, அஸ்வ பூஜைன்னு குதிரைக்கு உண்டு. இந்த ஒட்டகத்துக்கு வந்து இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்லை, நமக்கு தெரியல. இதில் வந்து நம்ம 2-3 விஷயந்தான் நம்ம வந்து நினைக்கிறோம். ஒன்று வந்து யாராவது ஜோசியர் சொல்லியிருக்கணும், அது ஜோசியம் சொல்லுவான், அவனுக்கு என்ன, அவங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்தா நீ யாருக்கு வேணாலும் கழுதிக்கு பண்ணு, ஒட்டகத்துக்கு பண்ணு, யானைக்கு பண்ணுன்னு ஏதோ ஒன்று சொல்லுவான். இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, பரிகாரம் எல்லாம் சொல்லுவான். ரைட்டு. ஆனால் இப்படி இருக்குமா? ராஜஸ்தானில் ஏதாவது அந்த அவங்க குடும்பத்தில் யாராவது ஒரு மாப்பிள்ளையோ இல்லை யாரோ ஒரு பெரிய தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னா, இப்போ நம்ம ஊரில் தொழிற்சாலை ஆரம்பித்தா கோ பூஜை பண்ணணும், இது ஒரு பழக்கம் உண்டு, பசு பூஜை அந்த மாதிரி. ராஜஸ்தானில் பண்ணும்போது ஒட்டகம் தானே கண்டிப்பாக. ஆமாம், அங்கே வந்து ஒட்டகம் தானே இருக்கும், அங்கே போய் பசு. அப்போ இதுக்காக நம்ம போய் ராஜஸ்தானில் போய் பூஜை பண்ண முடியுமா? இப்போ ஒட்டகத்தை இங்கே வர வச்சு பண்ணலாமா இல்லையா? இப்படி இருக்கலாம், நமக்கு தெரியல. இல்லை ஒரு கால் அவங்களே மனசுக்குள்ள தமிழ்நாடு பாலைவனமாக மாறிவிட்டது, இவங்க சொல்லுவாங்க பூங்கா அமைதி பூங்காவாக இருக்கிறதுன்னு. பூங்காலாம் இல்லை, பாலைவனமாக இருக்குது. இப்போ பாலைவனத்தில் ஒட்டகம் தானே வரும். ஆமாம், இல்லையா?
பாலைவனத்து மிருகம் வந்து ஒட்டகம். ம். அதனால் பூஜை பண்ணுறாங்களா? இல்லை வந்து எனக்கு வந்து இது ஆனால் ஒன்று, அப்படி ஒட்டகத்துக்கு அவர்கள் பூஜை செய்தாலும் அது அவர்களுடைய சுய விருப்பம், சுய உரிமை. எந்த கோயிலுக்கு போகிறாங்க, எங்கே தனிப்பட்ட அவங்களோட தனிப்பட்டவர்களுடையது. அதில் வந்து நம்ம தலையிடக்கூடாது, அதை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. விமர்சனம் பண்ண மாட்டோம். ஆனா அது ஏன் பண்ணுறாங்க? கடவுளை விமர்சனம் பண்ணக்கூடிய உங்க குடும்பத்திலே இருந்து வந்து வித்தியாசமா ஒரு பூஜை செய்யறாங்களே. இல்லை, ஒரு அரேபிய பழமொழி எனக்கு ஞாபகம் வருது. ஆனால் இந்த கேள்விக்கும் பதிலுக்கும் அந்த பழமொழி சம்மந்தம் இல்லை என்பதை முன்னால் அந்த டிஸ்க்ளைமர் நான் வந்து கொடுத்துட்றேன். போட்டேன். சரிங்களா? அதாவது நமக்கு வந்து துரதிர்ஷ்டம் என்றால் ஒட்டகத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்தாலும் நாய் விரட்டி கடிக்கும். நாய் விரட்டுதுங்க. ஓடி போய் நீங்கள் வந்து நாய்கிட்டேருந்து தெருநாய் கடிச்சிடணும்னு பயந்துக்கிட்டு ஓடி போய், அரேபிய பழமொழி, அதனால் அவன் ஒட்டகம் தான், ஒட்டகத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டா கூட நாய் கடிச்சிருமா. நமக்கு நேரம் கெட்ட நேரம் இருந்ததுன்னா எப்பட்றான்னு அடுத்தது சொல்கிறான். அந்த நேரம் பார்த்து ஒட்டகம் என்ன போகும், ஒன்றுக்கு வருதுன்னு உட்காருமா. நம்மளோட கெட்ட நேரம் நாய் வந்து கடிச்சிடும். அது உட்காரும்போது தரையளவுக்கு தானே உட்காருது. அப்படி போகும்போது அப்போது கெட்ட நேரம் துரதிர்ஷ்டம் என்று வந்தால் நீ ஒட்டகத்து மேலே ஏறினாலும் நாய் கடிக்கும். இது அரேபிய பழமொழி. இதுக்கும் இந்த ஒட்டக பூஜைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, நீ எங்கே தான் போய் என்னதான் பண்ணாலும் நடக்கிறதா நடக்கும். கர்ம வினைன்னு ஒன்று இருக்கு. நீங்கள் எவ்வளவு பரிகாரம் பண்ணாலும் அந்தந்த பாவங்களுக்கு அவரவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இப்போ கூட வந்து திருவொற்றியூர் கோயில் அந்த ஆதிபுரீஸ்வரர் வடிவம்மன் கோயிலுக்கு போனபோது அமைச்சர் சேகர்பாபு அறநிலையத்துறை விஐபி துர்காம்மா போயிருக்காங்க. அவங்க போகலாம், எந்த கோயிலுக்கும் போகலாம், அது ஒன்றும் இல்லை. வழக்கமாக விஐபி வராங்க, ஒரு எம்பி எம்எல்ஏ வராங்கன்னா முதல்வர் மனைவின்னு ஒரு பாதுகாப்போட ஒரு பக்தர்கள் பல மணி நேரங்களாக காத்திருக்கிறார்கள் வரிசையில். அப்போ சேகர்பாபு போகும்போது அந்த பெண்கள் வந்து வயது முதிர்ந்த பெண்கள், இளம் பெண்கள் எல்லாரும் இருக்காங்க, ஆண் பெண். அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி, என்னங்க விஐபிக்காக இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதாவது பொறுமை இழந்து, ஏன்னா அவங்க 3-4 மணி நேரத்துக்கு மேலே காக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போது சேகர்பாபு ஒன்று அதெல்லாம் வந்து காதலியே வாங்கிக்காம போனோம். கத்துங்க இல்லை, கத்து ஒருமையில் இங்கே கிடையாது, கத்துதான். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி வந்து இப்படிலாம் பண்ணீங்களே, விஐபிக்காக எங்களை கால் கடுக்க நின்றுட்டுனாங்க அப்படின்னோடனே, ஏய் சுமார், ஏய் சும்மா இரு. அது வயது முதிர்ந்த பொம்பளை, இவரோட வயதான பொம்பளை மாதிரி தெரியுது. இருக்கட்டும், யார் வேணாலும் ஒரு பெண்மணி, வயது முதிர்ந்த பெண். இதுதான் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு காட்டும். நீங்கள் வந்து முதலமைச்சருடைய மனைவியுடைய குட் புக்ஸில் இருக்கணும், அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக பொதுமக்களை இப்படி அவமானப்படுத்துகிறீர்களே. நீங்கள் ஒட்டகத்து மேலே ஏறினாலும் நாய் கண்டிப்பாக கடிக்கும் அப்படிங்கிறது தெரிவிச்சு அதோட நிறுத்தி போனோம். ஓகே சார். அடுத்ததாக திருவண்ணாமலையிலிருந்து லட்சுமணன் கேட்கிறார், தீபம் ஏற்றி திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்க முயற்சி செய்கிறார்கள் என்கிறாரே கனிமொழி. தீபத்தை ஏற்றிட்டா அது வந்து அயோத்தியா மாறிடுமாமே சார்? சரி, அப்படின்னா முன்னாள் நவாஸ் கனி போய் வந்து அங்கே வந்து பிரியாணி போட்டாரு, அப்போ தானே பாகிஸ்தானை மாத்திரது இருந்தா? அப்போ நாங்கள் வாய் பேச மாட்டோம். அப்போ நாங்கள் வாய் பேச இல்லை, அப்போ அது பாகிஸ்தானை மாத்துற மாதிரி இருந்தது. அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. ஆனால் ஒன்று எங்களுக்கு தெரியுமே, அவர் ஈரோட்டுக்காரர் எழுதினார்ல, திராவிடஸ்தானம் ஜின்னாவுக்கு எழுதினார்ல கடிதம், நீங்கள் பாகிஸ்தான் தனியாக பிரிக்கும்போது எங்களுக்கு திராவிடஸ்தானை பிரித்து கொடுத்துருங்க இந்தியாவில் இருந்துன்னு. அவர் ஜின்னா சொல்லிட்டாரு, யோ உனக்கு நான் ஆள் இல்லை, உனக்கு வேணும்னா நீ போராடி வாங்கிக்க, எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு வேணும், நாங்கள் வந்து பாகிஸ்தான் போராடுறோம், உனக்கு திராவிடஸ்தான் வேணும்னு நீ போராடி என்ன ஏன் கேட்குறான்னு எழுதிட்டாரு ஜின்னா. இல்லை, அப்படி கேட்டவங்க தான் அவங்க. அதனால் இவங்க வந்து இப்படி என்ன 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 கேட்டார் அவர், தீபம் ஏற்றிட்டா அயோத்தியா மாறிடுமான்னு. அப்போது நீங்கள் வந்து அதை பாகிஸ்தானை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணீங்களா, இது திருப்பரங்குன்றத்தை அப்படின்னு கேள்வி கேட்டு நம்ம முடிச்சுக்க வேண்டியதுதான். ஓகே சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்து சாரநாதன் கேட்கிறார், கர்நாடக மாநிலம் குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோவில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியை தடுத்த போலீஸ்காரரை யானை கீழே தள்ளிவிட்டதே. இதெல்லாம் ஒரு அடையாளம் தான். நீங்கள் ஆன்மீகமாக வந்து மக்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக நீங்கள் செயல்களை செய்யும்போது மக்கள் யானை ரூபத்தில் உங்களை தடுத்து விடுவார்கள். 2026 அது அந்த போலீஸ்காரர், அது பாருங்க கரெக்டாக யாரை தள்ளியிருக்கு, காவல்துறையை சேர்ந்தவர். இப்போ காவல்துறை தான் வந்து அங்கே தடுத்துச்சு போகிறவங்கள. ஆமாம் இல்லையா? அந்த வகையில்
காவல்துறையினரை வந்து தள்ளி விடுவது என்பது காவல்துறை எது செய்தாலும் அது அரசு செய்வதாக தான் அர்த்தம். அப்போ அங்கே தீர்த்தவாரியில் வந்து ஒரு காவலர் அதாவது கான்ஸ்டபிள் ஒரு போலீஸ்காரர் அவரை தள்ளி விட்டுருக்குன்னா மக்களுடைய ஆன்மீக மக்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால் இப்படி அது காவல்துறையோ அரசோ யானை தள்ளிவிடும். யானை என்பது எது? மக்கள், வாக்காளர்கள் யானை. யானை போன்ற பலம் கொண்டவர்கள். யானை மோதுறது மாதிரி மோதுனா முடிஞ்சு போச்சு. அதுதான் வந்து அவர்களுடைய இது. யானைக்கு தும்பிக்கை, ஆமாம், மக்களுக்கு இந்த ஒற்றை விரல். அப்படி நடக்கும் என்கிறத ஒற்றை விரல் நம்பிக்கை. ஆமாம். ஓகே சார், மக்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.